இப்போ சித்தால வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோம்னா சரியாயிடலாம், இல்லை லேட் ஆச்சுன்னா சரியாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? உண்மைதான். அதாவது ஒரு ப்ரீ டயபெட்டிக்ன்ற கண்டிஷனில் சித்தாக்கு வந்துட்டாங்கன்னா அந்த டயபெட்டிஸே நம்ம உடம்புல வராமல் பண்ணிடலாம். பட் காம்ப்ளிகேஷன் அளவுக்கு போயிடுச்சு, அப்படி இருக்கவங்களுக்கு ஏதாவது ரெமெடி கியூர் அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்க ஆல்ரெடி இப்போ 2 வருஷம் 3 வருஷம் அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒரு காம்ப்ளிகேஷனில் இருக்காங்கன்னா நம்ம ஒரு பேரலல் ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். கூடயே சேர்ந்து நம்ம ஹெர்பல் டிகாக்ஷன்ஸ் ஹெர்பல்ஸை கொடுத்துட்டு போக போக என்ன பண்ணணும்னா நல்லா டயபெட்டிக் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆக அந்த அலோபதி மெடிசன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி டோஸை குறைச்சிட்டு வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இயர்ஸ் ஒரு அலோபதி ட்ரக்கை ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட்டாக இருந்தால் அவங்கள நீங்கள் வந்து நம்ம சித்தாக்கு டோட்டலாக ஒன்லி ஹெர்பல் மட்டும் எடுக்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வரணும்னா 3 months ஆகும். எத்தனை இயர்ஸ் அவங்க தன்னோட உடம்பை அதுக்கு பழக்கப்படுத்தியிருக்காங்களோ அத்தனை மாதங்களாகவும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு.